Hi friends, welcome back to our channel AL foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான மிக்ஸ்டு வெஜிடபிள் கடலை கூட்டு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸ்டு வெஜிடபிள் கடலை கூட்டு செய்யறதுக்காக 4 வகையான கடலை வகை எடுத்திருக்கேன். வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். நீங்கள் மொச்சை அது மாதிரி கூட உங்கள்கிட்ட என்ன தானியம் இருக்கோ அதை சேர்த்துக்கங்க. இதை ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாயில் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு தனியாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன், கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது ஹீட்டான பிறகு சோம்பு சேர்த்து தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். தக்காளி அது நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 கத்திரிக்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆயிலே வதக்கிக்கோங்க. இந்த கூட்டுக்கு நான் 7 வகையான காய் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது கூட முருங்கைக்காய், கோவக்காய், புடலங்காய், அவரைக்காய், கேரட்டு, கருணக்கிழங்கு இதையும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த காய் கிடைக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் பூசணிக்கெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், அதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா காயும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மஞ்சள் பூசணிலாம் சேர்த்திங்கன்னா கூட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே மஞ்சள் பூசணி வச்சு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கருணக்கிழங்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். காய் ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா ஆயிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் நல்லா குக் ஆகும். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பவுடர், கொஞ்சமாக குழம்பு மசாலா தூள், இந்த மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கங்க. இதை சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். மசாலா பவுடர்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்ச கடலையை இதோடு சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கங்க, அதுதான் ரொம்ப ஹெல்த்தி. தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ இந்த கடலை தண்ணியெலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் விடுங்க. 25லேருந்து 30 மினிட்ஸ் விட்டால் தான் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகும். இதுக்கு தேவையான அரைப்புக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காயும் ஜீரகமும் எடுத்திருக்கேன். இதை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காயெல்லாம் இது மாதிரி நல்லா குக் ஆகிடுச்சு. பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஜீரகத்தை இதோட சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே நான் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. இதை சேர்த்து நல்லா திக்கான கூட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை இப்போ நான் க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே ஓப்பன்லேயே வச்சு தான் குக் பண்ண போகிறோம் ஒரு 2 நிமிஷம். இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான மிக்ஸ்டு வெஜிடபிள் கடலை கூட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் காயெலாம் நல்லா குக் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம தேங்காய் சேர்த்த பிறகு நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செஞ்ச மிக்ஸ்டு வெஜிடபிள் கடலை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது பொங்கல் சாதம், வெண்பொங்கல் கூட வச்சு சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருக்கும். பொங்கல், ஒயிட் ரைஸு, சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். நான் திணை அரிசியில் வெண்பொங்கல் செஞ்சு அது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டேன், வேறு லெவலில் இருந்துச்சு. திணை அரிசி பொங்கல் ரெசிபி நான் ஷார்ட்ஸில் நேற்று அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுட்டோலஜி சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.